அப்படி ராம 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 ராமன்னு சொன்னாங்க. சிறைகள் வளர்ந்தது. அப்படி மேலே பறந்து பார்த்தார். இந்த கடலுக்கு எப்பயுமே பார்வை எப்படி இருக்கும்? நல்ல கூர்மையா இருக்கும். அப்படி கூர்மையாக இருந்தது பார்வை. அப்படி பார்த்தார். அப்ப அந்த ராவணன் தான்ப்பா சீதை தாயாரை தூக்கிட்டு போயிட்டான். இலங்கையில இருக்கா வழியில் ஒரு செல்லுன்னு கிளம்பி போயிட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? முதல் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து யார் போறதுங்கிறது அடுத்த பிரச்சனை. 100 யோசனை தூரம் தாண்டணும். ஒருத்தர் எந்திரிச்ச, ஒரு வாடகை எந்திரிச்சு, நான் 10 யோசனை தூரம் தாண்டினேன் உட்கார்றாங்க எல்லாரும். இன்னொருத்தன் சொன்ன, நான் 50 யோசனை தூரம் தாண்டினேன். எல்லாம் நடிக்கடல போய் விடுவீங்களா? ஒன்றாலையும் பிரயோஜனம் இல்லை. அங்கதான் எந்திரிச்சா, நான் 100 யோசனை தூரம் தாண்டுவேன். ஆனா என்ன தெரியாது, திரும்பி வர தெரியாது. வாரிசு மடத்துக்கு நம்ம தர்மரத்ன ராமநாதன் சொல்றதுக்காக 2 வீலர்ல வரும்போது எல்லாருக்கும் தெரியும், அந்த அழகப்பா யூனிவர்சிட்டி ரோடு வழியா வந்து இந்த கண்டனூர் ஒரு ரோடு ஒன்று திரும்புது. எனக்கு அந்த ரோடு தெரியல. அந்த திரும்பலாமான்னு யோசிச்சேன். நம்ம வாட்டி போயிட்டு வர தெரியல, பேசாம தெரிஞ்சவனே வந்துருப்போம். அப்ப நம்ம வழியில வந்தோம்னா திரும்ப வர தெரியணும். வர தெரியலன்னா அந்த வழியில போகக்கூடாது. அப்படி அங்க என்ன செஞ்சானா, நான் போயிடுவேன் பா, திரும்ப வர தெரியாதுனானா. அப்பா உன்னாலையும் பிரயோஜனம் இல்லை. அப்ப எந்திரிச்சா யாரு தெரியுமா? மிகப்பெரியவர் ஜாம்பவான். எழுந்து அப்பா நான் 100 யோசனை தூரம் தாண்டுவேன், திரும்ப 100 யோசனை தூரம் வருவேன், 200 யோசனை தூரம் என்னால தாண்ட முடியும். ஆனா இப்ப வயசாகி போச்சு. அப்ப உன்னாலையும் பிரயோஜனம் இல்லடா. ஆனா ஒரே ஒருத்தன் எப்படி தெரியுமா? கை கட்டி வாய் பிடிக்கிறது. நீங்க எப்படி கேட்கிறீங்க தெரியுமா? எந்த பக்கமும் திரும்பாம ராமநாமத்தை அந்த ஆஞ்சநேயனை மாதிரி கேட்கிறீங்க. கை கட்டி வாய் பிழைந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் பேசவே இல்லை. அடுத்த கண்களோட கூப்பிய கைகளோட துவண்ட மேனியோட கை கட்டி வாய் பிழைந்து ராம 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 ராமன் ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். அப்பதான் அவர் வந்தார் ஜாம்பவான். அப்பா, தாவ முடியாத நாங்கள் எல்லாம் வாயால் தாங்குகிறோம். ஆனா தாவக்கூடிய நீ என்ன பண்ற? பரமாத்மா, பரம்பொருள், தர்மமூர்த்தி, கருணை கடல், எல்லோரையும் ஈர்ப்பவன், எல்லோரையும் மகிழ்விப்பவன். ராம 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 ராமன் ராமநாமத்தை சொல்றியப்பா, உன்னால தாவ முடியும். நீ பராக்கிரம வீரனப்பா. நீ கல்லாத கலை என்பது உலகத்தில் இல்லாத கலை. அப்பா நீ மாதரை மனதால் கூட தீண்டாதவனப்பா. பார்த்தீங்களா அவனை எவ்வளவு தெரியுமா புகழ்ந்தாங்க? தலைவனைக்கு இல்லை, ஒரு வார்த்தை கூட வாழ தோறல. தன்னடக்கம். ஆஞ்சநேயன் தான் தன்னடக்கம். ஆஞ்சநேயன் தான் பணிவு. எல்லாரும் புகழும் போது எப்படி தெரியுமா இருக்க? இப்ப நீங்க எல்லாரும் வந்து தம்பி நல்லா பேசுறேன்னு சொன்னா நீங்க எனக்கு பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. என்ன நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். ஆணவம் வந்துடும், வரக்கூடாது. ஆஞ்சநேயன் சொல்லி கொடுத்த இடம் சரிதானே? எப்படி இருக்கா பாருங்க ஆஞ்சநேயன். எல்லாரும் புகழ்ந்து சொல்றாங்க அவனை பத்தி. ஆனா தன்னடக்கத்தோட கை கட்டி வாய் துளைந்து ராம 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 ராமன் ராமநாமத்தை சொல்லி பெரியவங்க நீங்க சொல்றீங்க. இந்த அர்க்கானே ராமபிரான் அவனுடைய ஆசீர்வாதம் ஒரு சிறகு. இந்த அறிக்கையில பெரியவங்க உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு சிறகு. நீங்க எல்லாரும் ராமநாமம் சொல்லுங்க. ஆஞ்சநேயன் சொல்லி கொடுத்த இடம். நான் ராமநாமம் சொல்றேன், நான் சொல்றேனா? திரும்ப திரும்ப சொல்றேன், நான் சைஃபர் நாயிலாம் கடைசி நாய். மாணிக்க வாசகரே தன்னை கடைசி நாய்ங்கிற நாளை என்னை எந்த நாயில சேர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க. அப்ப நான் பேசுறேன், நான் என்னால சத்தியமா பேச முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? ஒண்ணு, பெரியோர்களுடைய ஆசீர்வாதம். ஆஞ்சநேயன் சொல்லி கொடுத்த இடம். நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும், நல்ல காரியங்கள் செய்யணும்னா பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். இரண்டாவது என்ன? பிரார்த்தனை. நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருந்து வாரிசு மடத்துல 19ஆம் ஆண்டு அவருடைய சன்னதியில உட்கார்ந்து ராமநாமத்தை பக்தியோட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். பிரார்த்தனை நான் சொல்லல, ஆஞ்சநேயன் சொன்னது. மூன்றாவது என்ன தெரியுமா? விரதம். என்ன தெரியுமா சொன்ன ஆஞ்சநேயன்? சீதை தாயாரை பார்த்து வரும் வரையில் நான் எப்படி இருப்பேன்? விரதமா இருப்பேன்னு சொன்ன. ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன்னு சொன்ன. பாத்தீங்களா? எல்லாரும் ராம 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 ராமன் ராமநாமத்தை சொல்லுங்கன்னு சொன்ன. அனைவரும் சொன்னார்கள் ராம 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 ராமன்னு சொன்னாங்க. விஸ்வரூபம் எடுத்தவே பறக்கல, ஒரு ஜம்ப் தான். இங்க இருந்து இங்க ஒரு கால், அங்க ஒரு கால். லாங்கஸ்ட் ஜம்ப் இந்த வேர்ல்ட் என்று அரசு அவர்கள் சொல்வார்.
சொல்வார்கள். மனித இனத்தின் மிகப்பெரிய தாவுதல் என்று ஐயா அவர்கள் சொல்வார்கள். அப்படி ஒரு தாவு அப்படி தாவ வந்தானா எப்பயுமே நல்ல காரியம் செஞ்சா என்ன வரும்? தடங்கள் வரும். அப்படி ஒரு தடங்கள் ஏற்பட்டது. மைனாகமலைன்னு ஒரு அறைக்கு வந்தா சிறிது நேரம் இலைப்பாரி விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னா என்ன தெரியுமா சொன்ன? அப்பா நான் ராம கைங்கரியத்துக்கு போறப்ப உட்கார மாட்டேன். நீங்க அப்படித்தான் வேகமா ஓடி வந்துருப்பீங்க. யாரும் எங்க வீட்டுல கொடு வச்சிருக்கோமான்னா அதான் அந்த ராமாயண பட்டாபிஷேகம் பார்க்க போறேன்டா நிறைய பண்ணிட்டு வந்தால சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்ப இலைப்பார மாட்டேன்னு போனானா சுரசின்னு ஒரு அறைக்கு வந்தா ஆஞ்சநேயன் பெரிய உருவெடுத்தா, அதை விட பெரிய உருவெடுத்தா, அதை விட பெரிய உருவெடுத்தா. என்ன தெரியுமா பண்ணா? அப்படி சிறு உருவம் ஆஞ்சநேயன் எடுத்து அவர் வாய்க்குள்ள போய் காது வழியா வெளியே வந்துட்டாரு. ஆஞ்சநேயன் சொல்லி கொடுத்த இடம் வாழ்க்கையில விரியும் போது விரிய தெரியணும், சுருங்கும் போது சுருங்க தெரியணும். சில பேர் விரிச்சிருவாங்க, சுருங்க தெரியாது, தப்பான முடிவு எடுத்துருவாங்க. எடுக்கப்படாது. வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும், விரியும் போது விரிய தெரியணும், சுருங்கும் போது சுருங்க தெரியணும். இது ஆஞ்சநேயன் நமக்கு சொல்லி கொடுத்த இடம். அங்கிருந்து நேர வந்து அப்படி வைக்கிறான், ஒரு கால் அப்படி வைக்கிறான். வச்ச உடனே இலங்கையினுடைய அழகை பார்த்தானோ, என்ன அழகுடா இந்த இலங்கை, எப்படி இருக்குடா, எல்லா கற்பக மரங்கள், அத்தனை கற்பக மரங்கள், ஒரு குடிசை வீடு கிடையாது, ஒரு காந்தி வீடு கிடையாது, எல்லாம் சொன்ன மாளிகை. அப்படி இருக்கானா? அப்படி இலங்கையை பார்த்த உடனே வியந்து பார்த்தானா, என்னடா இது இலங்கை இவ்வளவு அழகா இருக்கே, ஆனா இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய இலங்கை அழிய போகுது எனக்கு கவலைப்பட்டானா. என்ன காரணம் தெரியுமா? யாரை தூக்கிட்டு வந்து வச்சிருக்க? கற்புத்தி திருமகள் சீதை தாயாரை தூக்கிட்டு வந்து வச்சிருக்க. இவன் வரும்போது எப்படி வந்தானா? இடக்கால் வைத்து வந்தானா. இடக்கால் வைத்து வந்தா என்ன சகுனம்? அழிஞ்சிரும், இலங்கை அழிய போகுது நினைச்சானா. அப்படி வந்த உடனே அங்க லங்கினி தேவி இருந்தா, அவரை காவல் தெய்வம். அவ பார்த்தா, ஏண்டா உன்னைய மாதிரி குரங்கெல்லாம் வர்றதுக்கு இலங்கை பிக்னிக் ஸ்பாட்டா, ஓங்கி விரட்டுறதுக்கு கை ஓங்குடா. நம்ம ஆஞ்சநேயன் யாரு? பராக்கிரம வீரன் இல்லையா? என்ன தெரியுமா பண்ணா? ஓங்கி ஒண்ணு வச்ச சாப விமோச்சனம் பெற்றால். அவதான் முதல்ல சொன்னான் ராமாயணத்தினுடைய அறத்தை தினந்தோறும் நம்ம சொல்றோம். அன்னதே முடிந்ததைய அறம் வெல்லும், பாவம் தோற்கும். இதுதான் ராமாயணம் தரக்கூடிய அறம். முதல்ல சொன்ன அவரை சொன்னவன் அப்படியே பறந்து போனா. இவன் பார்த்தா மணி 7:05, சீக்கிரமா தாயார தேட ஆரம்பிச்சான். முதல்ல அப்படி வர்றேன், முதல்ல 6 மணிக்கு வர்றேன். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உருவம் ஒண்ணு படுத்திருக்கு. ராவணன் நினைச்சான அந்த உருவத்தை பார்த்தவன். ஆனா என்ன முடிவுக்கு வந்தானா? இல்ல ராவணன் இல்ல, என்ன 20 கைகள் இல்ல, 20 கால்கள் இல்ல, 10 தலைகள் இல்ல. அப்ப இவன் கும்பகர்ணன், மலை மாதிரி தூங்கிடும் கும்பகர்ணன், மலை மாதிரி தூங்குறான். எப்படி தெரியுமா? 6 மாசம் சாப்பிடுங்க, 6 மாசம் தூங்குங்க. அவன் மூச்சு விட்டான்னா இங்க இருக்க நம்ம எல்லாம் காரைக்குடிக்கு பறந்துருவோம். அங்க மூச்சு விட்டானா காரைக்குடிக்கு இங்க வந்துருவோம். தம்பி ரொம்ப சௌரியம், எனக்கு ஒரு வேலை இருக்கவன் மூச்சு விடுச்சிருக்கு சரிதானே? அப்படி மூச்சு விட்டானா இந்த பத்தியில இருக்கவெல்லாம் அந்த பத்திக்கு பறப்பாங்க. அப்படி மூச்சு விட அவனை பார்த்த உடனே ஆஞ்சநேயன் அசஸ் பண்ணாரா. என்ன தெரியுமா பண்ணாரா? அப்பா இந்த நம்ம ராமபிரான் இருக்காரு பத்தியா, அவருதான் கும்பகர்ணனை அழிப்பார், கடும் போர் நிகழும். இதுக்கு பேரு அசஸ்மெண்ட். அடுத்த 6 மணிக்கு போறேன். போனா எப்படி தெரியுமா இருக்கு? பாகிசம் பண்ண மாதிரி இருக்குது. அந்த பாருங்க எப்படி இருப்பாரு, கோலம் போட்டு விளக்கேத்தி எப்படி அபிஷேகம் பார்த்தீங்களா சிவலிங்கத்துக்கு. இப்படியே தான் பண்ணாரு சிவலிங்கத்துக்கு, அப்படியே அபிஷேகம் பண்ணி நரியை குதிரை அரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அதிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே, செய்வது ஒன்றும் அறியேனே அப்படின்னு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அவன் பாடுற, நான் பாடல. அப்படி திருவாசகத்தை பாடிக்கிட்டே இருக்கேன், அவன் திருவடியை பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். பார்த்த உடனே வியந்து போனானா. குற்றம் இல்லதோர் குணத்தினர், எவ்வளவு நல்லவனாக எப்படி சாமி கும்பிடுறாண்டா. இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒருத்தனா ஆச்சரியப்பட்ட. அவன் யாரு? பீஷ்மன். அடுத்த 6 மணிக்கு போற. என்னடா அது முருகப்பெருமாள்ல படுத்திருக்காரு. பார்த்தா இந்திரஜித். ஆனா எப்படி இருந்தார்? பெண்களுக்கு நடுவில் படுத்திருந்தார். தப்பு. என்ன முடிவு செஞ்சானா? இவனுக்கும் நம்ம இளைய பெருமாளுக்கும் கடும் போர் நிகழும்.
இவன் இளைய பெருமாள் கையில தான் விழுக போறான்னு முடிவு பண்ணாங்க. இதான் அசஸ்மெண்ட். அடுத்த அரண்மனைக்குள்ள போறேன். போன உடனே அப்படி பார்த்தானா, ஐயோ பார்த்துட்டேன் சீதை தாயாரை பார்த்துட்டேன். என்ன அழகு ராமன் சொன்ன அத்தனை அழகு இருக்கே, அப்படியே இருக்காளே, அத்தனை அங்கடையாளங்கள் இருக்கு. ஐயோ என்ன அழகு, எப்படி இருக்கா சந்தோஷமா இருக்கா. ராமனை குறித்து சீதை சந்தோஷமா இருப்பாளா? சந்தோஷமா இருந்தா அவ சீதையா இருப்பாளா? இல்ல. மண்டோதரி இது எல்லாரும் சொல்லிட்டீங்க முன்னாடியே, பாத்தீங்களா? 19 வருஷத்துல கேட்கிறீங்க. அப்படி மண்டோதரி எப்படிப்பட்டவ தெரியுமா? கற்புக்கரசி, உயர்ந்த உத்தமி, அழகமர் மண்டோதரிக்குன்னு மாணிக்க வாசகர் தாயாரை பத்தி மட்டும்தான் பாடுனாரு. அப்படிப்பட்டவ. ஆனா எப்படி தெரியுமா? தலையை பிடிச்சு போட்டிருந்தா, வாய் வெறுவிடுச்சு, அமங்கலம். இன்னைக்கு ஸ்டைல். தலையை பிடிச்சு போட்டிருந்தா போடக்கூடாது, நம்ம பிள்ளையெல்லாம் போடாது. அப்படி எப்படி இருந்ததா? தலையை பிடிச்சு போட்டிருந்தாளா, வாய் வெறுவிடுச்சா. அப்ப கண்டிப்பா ராவனை அழிய போறான்னு முடிவு செஞ்சவன் அந்த அரண்மனைக்குள்ள வர வந்து பார்த்தா, அப்படி 10 தலை, 20 கைகள், 20 கால்களோட ஒருத்தர் நல்லா படுத்திருக்கான். யாரு? ராவணன். அவனை பார்த்த உடனே கோவம் வந்துச்சான். நான் சும்மா அடிப்பேனா? என் கையால அடிப்பேனா? இல்ல, என் காலால இவன் தலை பத்தையும் தகர்த்து உருட்டுவேன். இவன் நான் இப்பயே கொல்வேன். நான் யாருன்னு காட்டுவேன். ஏன்னா நான் வந்துட்டு சும்மா போயிருவேனா? கோபம் வந்தது. ஆஞ்சநேயர் நம்மளுக்கே கோபம் வருதா இல்லையா? ஏன் சீதை தூக்கிட்டு போனது நமக்கு வருது, ஆஞ்சநேயருக்கு வராதா? உன்னைய சும்மா விட மாட்டேன், நான் யாருன்னு காட்டுவேன்னு கோபப்பட்டானா? ஆனா கோபப்பட்டவன் என்ன பண்ணானா? அந்த இடத்தை விட்டு நீங்கினானா? எப்பயும் என்ன பண்ணணும்? நமக்கு கோபம் வந்தா அந்த இடத்தை விட்டு நீங்கினா கோபம் போயிடும். நம்ம வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, நம்ம அப்பச்சி அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அம்மா கோவப்படாதீங்க, சட்டையை போடுங்க, வெளியில போங்க, ஒரு டீ சாப்பிடுவாங்க. டீ சாப்பிட்டு வருவாங்க, கோபம் போயிடும். சரிதானே? வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? அடிச்ச பிள்ளைய தூக்கி குஞ்சுவாங்க. சரிடா ராஜா, நீ அடம் பண்ணாத. அப்ப என்ன பண்ணணும்? கோபம் வந்தா அந்த இடத்தை விட்டு நீங்கினா அறிவு வேலை செய்யும். அந்த இடத்தை விட்டு நீங்கின அறிவு தடுத்தது. என்ன நினைச்சானா? ஐயோ ராம என்ன சொன்ன, போய் சீதை தாயாரை பார்த்துட்டு வாணுங்கன்னு சொன்ன. ராவனை தூங்கிட்டு இருக்கான், 10 தலையும் உருட்டுன்னு சொன்னானா? இல்லையே. அவன் ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு செய்யலாமா? நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கீங்க. மெய்யப்பரனே, அந்த அண்ணன் எல்லாரும் எவ்வளவு பாக்கியம் கொடுத்துருக்காங்க. ராமசாமி என்னை அழக பண்ணு, குடும்பத்தார் எல்லாரும் நீங்க தான் எவ்வளவு பக்தியோட கேட்கிறீங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு இட்டபடி ராமநாமன் சொல்றது அனாவசியமா வெளில நான் பேசலாமா? பேசக்கூடாது. சரிதானே? ஐயோ என் ராமே என்ன சொன்ன, என் பரமாத்மா என்ன சொன்ன, சீதையை பார்த்துட்டு வான்னு சொன்ன, அடின்னு சொல்லலையே நினைச்சவன் நீங்க வந்தவன் கண்ணீர் விட்டு அழுதானா? என்ன பண்ணான்னு தெரியலையே. தாயார கொன்னுட்டானா இல்ல கொன்னு தின்னுட்டானா? என்ன செஞ்சான்னு தெரியலையே. இந்த இலங்கையை இப்பொழுதே நான் அழித்து விடுவேன். ஆனா என்னுடைய ராமன் நான் சீதை தாயாரை கண்டு வருவேன் என்று இருப்பார். சுக்ரீவன் நான் கொண்டு வருவேன் என்று இருப்பான். நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. என் நிலைமை இப்படி இருக்கேன்னு கண்ணீர் விட்டு அழுகும் போது அப்படி மேல பார்த்தேன். ஒரு ஒளி ஒண்ணு தெரிந்தது. அதுதான் அசோகவனம். அப்படி அசோகவனத்துக்கு வர்ற, அசோகவனத்துக்கு வந்தா அங்க சீதை தாயார் இருக்கா. அப்படி மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்க ஆஞ்சநேயன். சீதை தாயார் இருக்கா. அவ 9 மாசமா சாப்பிடல, 9 மாசமா தூங்கல, அழுதுகிட்டே இருக்கா. ஏன் தெரியுமா 9 மாசமா தூங்கல? ராவணன்ற கருணாகம் எப்ப வருவான்னு தெரியாம 10 திசையும் பார்க்கிறாளாம். இந்த ராவணன் எங்க வர்றன்னு பார்க்கிறாளாம். தூங்கவே இல்லையா, 10 மாசமா சாப்பிடவே இல்லையா. ஏன் தெரியுமா சாப்பிடல? ராமனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. கண்ணீர் மொழியில அழுகிறா ராமனை நினைச்சு. என்னாச்சு தெரியுமா? அவருடைய மேனி சுருங்கியது. சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? நீங்க எல்லாரும் சஷ்டி விரதம் இருப்பீங்க தானே? சஷ்டி விரதம் இருந்தா எப்படி ஆகும்? உங்களுடைய மேனி என்ன ஆகும்? சுருங்கி போயிடும். எல்லாரும் கேட்பாங்க என்னாச்சு? 6வது நாள் கேட்பாங்க கண்ணி என்ன உள்ள போயிடுச்சு கேட்கிறாங்களா இல்லையா? உடம்பு என்ன சுருங்கிருச்சு மெலிஞ்சிட்டீங்களே கேட்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம்? சஷ்டி விரதம் 6வது நாள் இருந்தா முகத்துல என்ன இருக்கும்? ஒரு பொழிவு இருக்கும். என்ன காரணம்? முருகன் பெருமான் உங்களுக்குள்ள இருப்பார். பாத்தீங்களா? அப்ப அப்படி சீதை தாயார் 9 மாசமா சாப்பிடல, மேனி சுருங்கியது. ஆச்சு எல்லாரும் உட்காருங்க, செட்டில் ஆயிருங்க, சீட்ல ஆயிருங்க, உட்காருங்க, ஆச்சு வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க, ஒரு 30 செகண்ட் உட்காருங்க.
ஏன் தெரியுமா அழுதா? ராமனுக்கு கீரை பிடிக்குமே. கீரை யாரு ராமனுக்கு பண்ணி கொடுப்பா? ராமனுக்கு யாரு கீரை சமைச்சு கொடுப்பான்னு கண்ணீர் விட்டு அழுதாளா? அழுதவன் நினைச்சாளா, ஐயோ கடலுக்கு நடுவே இந்த இலங்கை இருக்குது ராமனுக்கு தெரியலையா? இல்ல ஒருவேளை நான் இலக்குமரனை பார்த்து அண்ணன் எப்ப போவேன், திண்ணை எப்ப காலியாகுன்னு கேட்டேன், கேட்கலாமா? அவன் எப்படிப்பட்ட பிள்ளை? என்ன பண்ண? தன் இளமையான மனைவியை துறந்து, தன் இன்பத்தை துறந்து, நாட்டை துறந்து என்ன பண்ண? அப்படி கைகள்ல வில்லு ஏற்றி தூங்காம கண்ணீர் வடிய ராம 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 ராமன்னு ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கானே. அண்ணனும் அண்ணியும் கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் விட்டு அழுதானே. அவனை பார்த்து நான் கேட்டேனே, இந்த சுபீர் இருக்கான் பாத்தீங்களா? அவன் சொன்னேன், அப்பா ராமா ஒரு அரக்கம்பா ஒரு பெண்ணை தூக்கிட்டு போனாப்பா. தூக்கிட்டு போகும்போது அப்பா ஒரு துணி, ஒரு மஞ்சள் கலர் பையப்பா முடிச்சு அதை கீழே போட்டு போனாப்பா. அப்படி கீழே போட்டு போனாப்பா. அதுல பாருப்பா சீதை அடிகலன் இருக்காரு பாருன்னு சொன்ன. ராமபிரான் பார்த்தார். அப்பா எனக்கு தெரியல. கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருக்கு தெரியல. எனக்கு சக்தி இல்லையே, சிவம் இல்லை, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா. அழுதவர் இலக்குமரன்ட்ட கொடுத்தார். அவன் பார்க்கிறார். அண்ணா எனக்கு தெரியலண்ணா, அண்ணா எனக்கு தெரியலண்ணா, அண்ணா பார்த்துட்டேன்னா 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 அண்ணா பார்த்துட்டேன்னா. அண்ணா நான் அன்னைக்கு பாட பூஜை செய்யும் போது, திருவடி பூஜை செய்யும் போது இந்த வெட்டியை பார்த்திருக்கேன்னா அது அண்ணியோட வெட்டி தானா? பாத்தீங்களா எப்படிப்பட்ட கொழுந்தேன் பாத்தீங்களா? இப்படி யாராவது கொழுந்தே உண்டா? அண்ணியோட முகத்தை கூட பார்க்காத கொழுந்தே. அவரை பார்த்து நீ பசு தோல் போட்டிய புலின்னு சொன்னாரே, அண்ணன் எப்ப போக திண்ணை எப்ப காலியாகும்னு கேட்டாலே, ஐயோ நான் இப்படி கேட்டேனே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ இந்த குகை அவன் எப்படி இருப்ப? 30 நாள் குடிக்க மாட்டேன், ஓடக்கோல் முடிச்சவன். அவன் மேல மீனாக்கமா நாளும் எண்ணெயை காட்டி சீதை கொழுந்தின்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் முகம் சுண்டக்க மாதிரி போயிடுச்சு. இவங்கிட்ட போய் என்னை கொழுந்திக்கிறாரு. என் பெருமாள் எப்படி பண்ணவர் தெரியுமா? ஒருவேளை அவர் அதனால வரலையா? அப்படி சீதை தாயா ராமபிரானை நினைச்சு நினைச்சு அழுகுறா. அழுக 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 சேலை நனையுது, சேலை உலர்ந்து போகுது, திரும்ப சேலை நனையுது. அவ 9 மாசமா சாப்பிடல, மேனி சுருங்குது, சேலை அவந்து கீழே விழுகுது. அதை எடுக்கிறா, இடுப்புல சொருகிறா, அழுகிறா, சேலை நனையுது, திரும்ப சேலை உலர்ந்து போகுது. இப்படியே அழுது 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 அது அழுது ராமபிரானை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான். நினைச்சாலா, ஐயோ என் மாமனார் கூப்பிட்டு இங்க வாப்பாட கூப்பிட்டு சொல்மரா மக பெற்றவரை துயர் துறந்தாருன்னு சொல்லி ராஜ்யம் உனக்குன்னு சொன்னாரு. ஆனா என் மாமியா மறுநாள் கூப்பிட்டு நீ காட்டுக்கு போடான்னு சொன்னா, ராம எப்படி தெரியுமா இருந்தா? அந்த வார்த்தை எப்படி இருக்கேன் பாருங்க. ஓவிய தாமரை மாதிரி இருந்தானே. அவன் முகத்துல எந்த விதமான சந்தோஷமும் இல்லை, அவன் முகத்துல எந்த விதமான வருத்தமும் இல்லையே. எப்படி இருந்தா தெரியுமா? என்னுடைய பரமாத்மா அவன மாதிரி உண்டா? மாமனார் கூப்பிட்டு ராஜ்யம்னாரு, மாமியார் கூப்பிட்டு காட்டுக்கு போன்னு சொன்னா என் பரமாத்மா அப்படியே இருந்தாரே. அவரை மாதிரி ஒருத்தர் உண்டான்னு கண்ணீர் விட்டு அழுகுதா. அழுக 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 சேலை நனைகிறது, உலர்கிறது, சேலை எடுக்கிறா, இடுப்புல மாற்றா, திரும்ப சேலை எடுக்கிறா, இடுப்புல மாற்றா, நனையுது, உலர்ந்து. இப்படியே கழிச்சா. ராமநாமத்தை சொல்லி சொல்லி அந்யோன்யமான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா? அப்படி கண்ணீர் விட்டு அழுதால் அப்ப வர்ற ராவணே சீதை தாயாரை பார்த்தா, நீங்க எனக்கு இணங்க வேண்டும், 2 மாசம் அவகாசம் தரேன், ஒருவேளை இணங்கலைனா இவளை கொன்று தின்று விடுங்கள்னு சொன்னேன். போயிட்டா. தாயார் பார்த்தா, இனிமே ராமன் வரமாட்டேன். திரிசடை தாயார் வந்தா, விபீஷனுடைய மகன் வந்து சொன்னா, அம்மா கவலைப்படாதம்மா, சீதா கவலைப்படாதம்மா, ராமன் வருவான், என்னை அழைத்துக் கொண்டு செல்வான். தாயாருக்கு இடக்கண் துடித்தது. இடக்கண் துடித்தால் பெண்களுக்கு நல்லதா, வழக்கன் துடித்தால் ஆண்களுக்கு நல்லதா. அப்படி இடக்கண் துடித்தது தாயாருக்கு. ராமன் வருவான்னு சொன்னா, ஆனா தாயாருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. சாதலே தர்மம்னு நினைக்க ஆரம்பிச்ச என்ன தெரியுமா பண்ணா? அங்க கொடிப்பூ மாலை இருந்தது. அவ தூக்கெல்லாம் போட்டுக்கல, அங்க கயிறெல்லாம் கிடையாது, கொடிப்பூ மாலை இருந்தது. அதை வந்து சுத்திக்க ஆரம்பிச்சா. அப்படி ஆஞ்சநேயனே இருக்க அங்க இருந்து பாக்குற, ஆகா என்னடா அது? ராமன் கேட்பாரு, சீதை தாயார பாத்தியான்னு கேட்டா, ஆமா ராமா பாத்தே ராமா பாத்தே ராமா. பார்த்த அவ தற்கொலை பண்ணிக்கும் போது பாத்தே ராமா, என்ன சாட்சிக்கு போனியா? ராமன் கேட்பாரு, நான் எப்படி தாயாரை காப்பாற்ற போறேன்னு கண்ணீர் விட்டு அழுதானா. தாயார் சுத்திக்கிறா. என்ன தெரியுமா பண்ண?
ராம 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 ராமன் ராமநாமத்தை சொல்ல 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 இப்படி சுத்தினாலா இப்ப ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கிறா. பாத்தீங்களா? உடனே வந்து குதிக்கிறேன், உடனே வந்து குதிக்கிறேன். கீழே குதிச்சவே அடியே கிராம தூதன் ஆஞ்சநேயன் அஞ்சனை பெற்ற மைந்தன் சொன்ன. அவ அதெல்லாம் கேட்கல. அப்பா நீ யாராக இருந்துட்டு போ, நீ அரக்கனா இருந்துட்டு போ, இல்ல குரக்கனா இருந்துட்டு போ, இல்ல தர்மமா இருந்துட்டு போ, இல்ல இரக்கமா இருந்துட்டு போ, நீ யாராக இருந்துட்டு போப்பா. ஆனா இங்கு வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உறுப்பினன் உணர்வை தந்தான் உயிரின் உதவி உண்டோ அப்படின்னு தாயா கண்ணீர் விட்டு அழுதா. அவன் என்ன தெரியுமா பண்ண, இந்த கணையாடி கொண்டு வந்திருந்தானா, கணையாடியை கொடுத்த தாயார் நெஞ்சில ஒட்டிக்கிட்டான். அந்த கணையாடி என்ன தெரியுமா உருகிருச்சான். ஏன் உருகிருச்சான்? சீதை தாயாரின் கற்புத்தி பட்டதுனால உருகிருச்சான் அந்த கணையாடி. அப்படி உருகியதா ராமபிரானை கட்டி அணைத்தது போய் எண்ணி அந்த கணையாடியை கட்டி பிடிச்சிட்டாலாம். அவன் நம்பினாலாம். நம்பின தாயார் சொன்னாலாம், இன்றனை இருத்தி என்றாள். அவதான் முதல்ல நம்மளுக்கு ஆஞ்சநேயனை கும்பிடுறோம். யார் தெரியுமா கும்பிட்டா? சீதை தாயார் தான் கும்பிட்டா. தலையினால் தொடத்தக்கவன்னு கும்பிட்டாரு சீதை தாயார் தான். அதனாலதான் நம்ம ஆஞ்சநேயனை கொண்டாடிட்டு இருக்கோம், ஆஞ்சநேயர் நம்ம கும்பிட்டு இருக்கோம். நீ தலையினால் தொடத்தக்கவன்னு சொல்லி கும்பிட்டா. கும்பிட்ட உடனே அவ கேட்டா, ஆஞ்சநேயன் கேட்டா, ஏமா ஏதாவது சொல்லணுமா ராமபிரான் கேட்டேன். கேட்ட உடனே அவ சொன்னா, இன்னும் 1 மாசம் தான் இருப்பேன், 1 மாசத்துக்குள்ள ராமன் வரலைன்னா கங்கையில எள்ளும் தண்ணீரும் இறைக்க சொல். மணி 7:23 ஞாபகப்படுத்தினார். பார்த்தா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. நீங்க சொல்லலாமாம்மா? அவ சொன்னா, என்னுடைய 3 மாமியாரையும் தொழுவதாக சொல். 1 மாமியாரை யாராவது தொழுகிறாங்க? எப்படிப்பட்டவ? 3 மாமியாரையும் கேட்டதாக சொல், 3 மாமியாரையும் தொழுததாக சொல்லு சொன்னா. சொன்ன உடனே சொன்னா, அடையாள வாழ்க்கைதான் சொன்னா. வாழ்க்கையில 2 வாழ்க்கை இருக்கு, பெரியவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்னு அக வாழ்க்கை, ஒன்னு புற வாழ்க்கை. அக வாழ்க்கை கணவனுக்கு மனைவிக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறார். என்ன தெரியுமா சொன்னா, ஒரு நாள் ராவணனே காலை விட்டு விட சொன்னாரு. நான் அவருக்கு காலை விட்டு விடாம பயந்துகிட்டு இருந்தாலாம் தாயார். ஏன் தெரியுமா பயந்தாலாம்? நடுங்கிக்கிட்டு இருந்தாலாம். ராமன் பார்த்து சொன்னாரா, நான் என்ன சிங்கமா, நான் என்ன புலியா, ஏமா பயப்படுற? உன் கணவன் தானே வந்து என் காலை பிடிச்சு கொடுப்பான்னு சொன்னதுக்கு அவ சொன்னாலா, இல்ல ராமா, விஸ்வாமித்திரர் என்கிட்ட சொன்னார், உன்னுடைய திருவடி பட்ட உடனே ஒரு கல்லு பெண்ணாக மாறியதா. எல்லாரும் இங்க கவனிக்கிறோம், நல்லா கவனிக்கிறீங்க, அங்கிட்டு பார்க்காதீங்க, ஆட்சி பார்த்துக்குவாங்க, சரிதானே? அப்ப என்ன தெரியுமா சொன்னாவ, ராமா உங்க திருவடி பட்ட உடனே ஒரு கல்லுல, உங்க திருவடி பட்ட உடனே கல்லு பெண்ணாக மாறியது. இந்த பாருங்க ராமா, இந்த கையில சிறப்புகள் மோதிரம், இந்த கையில பச்சைக்கல் மோதிரம், இந்த கையில வைரக்கல் மோதிரம், இப்படி 10 விரலையும் 10 கல் மோதிரம் போட்டுக்கிறாமா. நான் பாட்டு உங்க திருவடியை கூட காலத்துக்கு இந்த 10 கல்லு பெண்ணா மாறிடுச்சுன்னா ஏன் கதை என்ன ராமா? பாத்தீங்களா? சொன்ன உடனே ராமன் சொன்னாரா, அம்மா நான் மனதால் கூட எந்த மாதிரியும் நினைக்க மாட்டேன்னு சொன்னார். அதனாலதான் அவர் ராமன் வில்லொன்று சொல்லொன்று இல்லொன்று. பாத்தீங்களா? அப்படி சொன்னாரா. சொன்ன உடனே தாயார் நிறைவா சொன்னா, அப்பா கால வசத்தால் ஒருவேளை ராமன் வரலேனா நான் இறந்து போவேன். அடுத்த ஜென்மத்திலேயே நான் என்ன பண்ணுவேன், நான் ராமனுக்கு தான் மனைவியாக வந்து பிறப்பேன்னு சொன்னால. பாத்தீங்களா? என்ன அந்யோன்யம் பாத்தீங்களா? என்ன பக்தி பாத்தீங்களா? அப்படி கண்ணீர் விட்டு சொன்னாரா. ஆஞ்சநேயர் அழுத, நம்ம கழுத விட்டாங்க இல்லையா, ஆஞ்சநேயர் கண்ணீர் விட்டு அழுத. அம்மா இப்பயே உட்காருங்கம்மா, என் தோல் மேல ஏறுங்கம்மா, பகவான்கிட்ட கொண்டு போய் நான் உங்களை விட்டுறேன்னு சொன்னேன். அவ சொன்னாடே, பேசாதடா, நீ என் மகன்டா, நீங்க ஆட்சிமார்கள் தாய்மார்கள் இருக்கிய, உங்க பிள்ளைகள் இருக்க, பையன் வளர்ந்துட்டேன் அப்படின்னா அவனை தொட்டு பேச மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க பெரியவங்க, தாயார் மாதிரி நீங்க, சீதை தாயார் மாதிரி சொன்னாங்க, நீ ஒழுக்கமானவன்பா, நீ மாதரை மனதால் கூட தீட்டாதவன்பா, நீ என் மகன்பா. ஆனா அப்படி சொல்லாத, இன்னொரு தடவை அப்படி பேசாத. ராவணனை பர்ணசாலையோட தான் தூக்கிட்டு வந்தா, அவன் தூக்கிட்டு வரல. அவ யாரு? கற்புத்தி. அவனை தொட முடியுமா? நீ இப்படி பேசாதேன்னு சொன்ன உடனே, அம்மா நீ மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம பண்ணிட்டேன், இந்த இலங்கையை பெயர் எடுக்கட்டுமான்னு கேட்டேன். அவ பார்த்தா, கேட்டா நீ சின்ன குரங்குடா, உன்னால பேர்க்க முடியுமா? அது யாரு? விஸ்வரூபம் எடுத்து காட்டினான்.
பார்த்த உடனே அம்மா இப்ப பெயர் கட்டுமான்னு கேட்ட உடனே அவ சொன்னா, என்னடா அழுதுகிட்டே இருக்கேன், என் சேலை நழுவுது, கண்ணீரால சேலை நனையுது, உலர்ந்து போகுது, அழுதுகிட்டே இருக்கேன், எளிதாக எண்ணினாயா? நினைக்காதடா, என்னை எளிதாக எண்ணாதே. எனக்கு உன்னுடைய பரமாத்மா ராமன் வச்சிருக்கானே வில், அந்த மாதிரி வில் எல்லாம் தேவையில்லடா, நீ சொல்லு போதுடா. சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லிற்கு மாசு என்று வீசினேன். ஏண்டா நீ நடந்த என்ன தெரியுமா இருக்கும்? 19வது வருஷம் துவாதிசி மடத்துல ராமாயணம் இல்லடா சீதாயணம் தாண்டா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்ணுடைய கடமை என்ன தெரியுமாடா? கணவனுடைய புகழை காப்பது பெண்ணுடைய கடமை. நீங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்தவங்க, சீதை தாயார் மாதிரி. சத்தியம் கைதிடம் அடியா ஒரு தடை சொல்றேன். ராமன் சத்தியம், ராமாயணம் சத்தியம், சீதை தாயார் சத்தியம். சொன்னா தெரியுமா? அப்படித்தான் சொன்னா, கணவனுடைய புகழை பார்க்க வேண்டும். நான் நினைச்சா சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லிற்கு மாசு என்று வீசினேன்னு பேசுறவன் சொன்னா, அப்பா நான் என் கற்பை அடக்கி வச்சிருக்கேன், வாழ மனைக்கு போடான்னு சொன்னான். இந்த குரங்கு நல்லா சேட்டை செய்ய பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்டுக்கெல்லாம் வருதா? தேவகோட்டைக்கெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஐயா அதுக்கு போயிருந்து பெரிய செட்டெல்லாம் போட்டாங்க. அதுக்கு மேல வந்து அது பிரிக்கும், சரிதானே? பைப்பை திரும்பி விட்டு போயிடும். நீங்க வட்டெல்லாம் ஏதாவது ஊராட்சி சொன்னாங்க, பள்ளத்துக்குள்ள நினைக்கிறேன், நீங்க பைப்பை திரும்பி விட்டு போயிடும். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பைப்பெல்லாம் திரும்ப வேணா, டேங்குக்குள்ளே வந்து குடிச்சு பள்ளத்து பெருமாள் வீட்டுல சொன்னாங்க, வந்து குதிச்சு கிதிச்சு எங்க டேங்கையே முடிச்சு விட்டு போயிருந்தாங்க, புது டேங்க் போட வேண்டியதா இருக்குன்னாங்க. அப்படி குரங்கு சேட்டை செய்ய ஆரம்பிச்சேன். என்ன தெரியுமா பண்ண? பெரிய மண்டபங்கள் எல்லாம் இடிச்சேன், அரக்கர்கள் எல்லோரும் வந்தார்கள், பூண்டோட கைலாசம் எல்லாரையும் அனுப்பிச்சேன், அத்தனை பேரும் வந்தார்கள். அப்ப ஒருத்தர் வந்த ராவணனுடைய பிள்ளை அக்ககுமாரன் வந்த தீபா இதை மட்டும் கொஞ்சம் அது லைட்டா துண்டை கொஞ்சம் இதாகுது, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி சமாளிச்சுட்டே சமாளிக்க முடியல. இந்த புகை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. குரங்கு சேட்டை பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பண்ண தெரியுமா? அத்தனை அப்படி இருக்கு, மரங்களை உடிச்சேன், மண்டபங்களை உடிச்சேன். அக்ககுமாரன் வந்த ராவணனுடைய பிள்ளை, அவன் தெரியுமா பண்ண? தேய்த்தே கொன்றானா. நீங்க பெரியவர்களுக்கு தெரியும், சுடுகொட்டை என்ன பண்ணிட்டீங்க, நல்லா தேய்ச்சு தொடையில வச்சா அவ்வளவுதான். பார்த்துட்டீங்களா? இந்த அக்ககுமாரனை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் சுடுகொட்டைய. அப்படி தேய்த்தே கொன்றானா. இந்திரஜித் எந்திரிச்சானா. எந்திரிச்சவங்க, என்னப்பா ஏன்பா எம்பியோ தேய்ந்தான், எந்த புகழெல்லவோ தேய்ந்தது. ஏன்பா வயசாயிடுச்சு, உனக்கு ஞானம் குறைஞ்சிருச்சாப்பா? வந்தவன் திருமாலுடைய வடிவம், சிவனுடைய வடிவம் உனக்கு தெரியலையா? நான் போருக்கு போறேன்னு சொல்லி போருக்கு வந்தேன். 2 பேருக்கும் போர் நடந்தது. பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் ஏவினான், ஆஞ்சநேயன் கட்டுண்டார். ஆனா கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவருக்கு ராவணனை பார்க்கணும். கட்டுண்டார். இதுல 50,000 பேர் இழுத்துட்டு போறேன். அங்க போனார், ராவணன் பெரிய ஐயாசத்துல உட்கார்ந்துருக்க. நம்ம ஆஞ்சநேயன் சாதாரண ஆளா? அந்த வாழை சுருட்டி 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 அவனை விட உயரத்துல போய் உட்கார்ந்தார். நீ யாருன்னு கேட்ட உடனே, அடியேன் ராம தூதன், தேவியை விடுகிறாயா அல்லது ஆவியை விடுகிறாயான்னு கேட்ட உடனே அவன் சொன்ன, இவனை கொல்லுங்கள் ராவணன். அவனை எதிர்த்து அந்த அத்தாணி மண்டபத்துல ஒரு குரல் கேட்டது. யார் தெரியுமா? விபீஷணன். நில்லுங்கள் அப்படின்னு சொன்னா. ஏன் தெரியுமா சொன்ன? அண்ணா, மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது என்பது சாஸ்திரம். நம்ம தங்கச்சி போனா என்ன பண்ணாங்க? அவங்க மூக்கையும் காதையும் அருந்தார்கள். அந்த மாதிரி இவனுக்கு பலம் எங்க தெரியுமா இருக்கு? வாள்ல இருக்குன்னா இந்த வாழை தீய வச்சுக்கணும்னு சொன்ன உடனே பல வருஷ காலங்களா இந்த பழைய துணிலாம் அன்னைக்குதான் வெளியே வருது. எல்லாரும் பழைய துணியை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அத்தனை பேரும் கட்டாக கண்ணன் உள்ளது கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. நம்ம ஆஞ்சநேயர் பால் அவ்வளவு பெருசா போகுது. கட்டுனாங்க, தீய வச்சாங்க. வச்ச உடனே இலங்கை முழுவதையும் விரித்தான். தாயாருக்கு தெரிஞ்சது. என்ன தெரியுமா பண்ணா? பிரார்த்தனை பண்ணா. அதைத்தான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் சொல்லல, சீதை தாயார் சொன்ன இடம். பிரார்த்தனை செஞ்சா, தூயே என்றேன் தொழுகின்றேன், எரியே அவனை சுடல் என்றான். பிரார்த்தனை பண்ணா, அவனுக்கு குளிர்ந்தது. இப்ப பாத்தீங்களா? நீங்க இங்க வந்திருக்கீங்க, துவாதிசி மடத்துக்கு வந்திருக்கீங்க, 19வது வருஷம் ராமநாமம் கேட்க வந்திருக்கீங்க, ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிள்ளைய வெளிநாட்டுல இருக்கும், வெளியூர்ல இருக்கும், எந்த துன்பமும் வராது, கவலைப்படாது. இங்க இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க. சத்தியமா எந்த துன்பமும்
பிள்ளைகளுக்கு வராது. எல்லா கஷ்டங்களும் இன்னையோட தீர்ந்துருச்சு. அப்படி தாயார் பிரார்த்தனை செஞ்சா அவனுக்கு சுடல. நேரம் வந்த நம்ம மாதிரி இலங்கை முழுவதையும் எரிச்சுக்கிட்டோமே, தாயார் எப்படி இருக்கான்னு தெரியலையேன்னு. அந்த காலத்துல நீங்க எல்லாம் எஸ்டி கால் பேசுற மாதிரி, இந்த காலத்துல நாங்க ஜியோ கால் மாதிரி கிடையாது. ஜியோ கால் பேசுறேன், நைட்ல இருந்து காலையில வரைக்கும் பேசுறேன், பொருத்தணும். ஆனா நீங்க எல்லாம் எப்படி பேசுவீங்க? என்னப்பா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் கட் பண்ணிருக்கீங்க. ஐயா அப்படித்தான் பேசுவாங்க. ஐயான்னு சொல்றதுக்குள்ளேயே கட் பண்ணி விடுவாங்க. ஐயா அரிசோய்யா அப்படித்தான் ரொம்ப பேச மாட்டாங்க போன்ல. அந்த மாதிரி 2 பேரும் பார்த்து கொண்டாரு. அம்மா நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டா, நல்லா இருக்கேன்ப்பா. மகனுக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சீக்கிரம் போய் ராமனை கூட்டி வா, போயிட்டு வந்தாரு. பறந்து வந்துட்டேன். பறந்து அப்படியே வந்த ராமன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்த என்ன தெரியுமா பண்ண? ராமனுக்கு வரல, சீதை தாயார் இந்த தென் திசை நோக்கி கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் சொல்லி சீதை தாயார் திசை நோக்கி தொழுத. நீ நல்லா யோசிக்கணும். வாழ்க்கையில இப்ப என்ன பண்ணக்கூடாது? தற்கொலை பண்ணிக்கூடாது. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தவறு? பிள்ளைகள்லாம் கொஞ்சம் தப்பா என்ன பண்ணிருக்க? எல்லாம் மார்க் குறைச்சு வாங்கிட்டோம்னா தப்பான முடிவு எடுக்குது. நம்ம பிள்ளை எடுக்காது. ராமநாம பக்தியோட கேட்கிறியே, எடுக்காது. ராமபிரான் என்ன ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் பாத்தீங்களா? சீதை தாயாரின் துயரத்தை தீர்த்தார். இப்ப சீதை தாயாரை பார்த்தேன்னு சொல்லி கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால்னு சொல்லி ராமனுடைய துயரத்தை தீர்த்தார். அப்ப நம்ம துயரம் என்ன தாண்டி எனக்கு யோசிச்சு பாருங்க. சீதை தாயாரின் துயரத்தை தீர்த்தவன், ராமபிரானின் துயரத்தை தீர்த்தவன். நம்ம கஷ்டமான தவிடு கொடியாயிரம் கவலையே கிடையாது. ராமன் பட்ட கஷ்டத்தை விடவா நம்ம பட்ட கஷ்டம் பெருசு கிடையாது. ராமபிரான் கண்ணீர் விட்டு அழுதார். அழுத உடனே சொன்ன, சாமி நான் உங்க அங்க பார்த்தேன் சாமி, எங்க இலங்கையில பார்த்தேன் சாமி, அசோகவனத்துல பார்த்தேன். என்னடா சொல்ற? உங்களை நினைச்சு அம்மா அழுதுகிட்டே இருந்தா சாமி. அவ சேலை நடந்துச்சா, திரும்ப உழந்துச்சு சாமி. அவ சாப்பிடல சாமி. இப்படி சேலை அவிழ்ந்து விழுந்துச்சு சாமி. எடுத்து சொல்லிக்கிட்டா சாமி. அழுதுகிட்டே இருந்தா சாமி. அவ கண்ணீரில் நீ வாழ்கிறாய் ராமான்னு சொன்னான். என்ன அறிவு பார்த்தீங்களா? என்ன அறிவு பார்த்தீங்களா? அப்படி கண்ணீர் விட்டு ராமபிரான் அழுதார். இப்ப அப்படி இலங்கைக்கு வருவோம். நம்மால் என்ன பண்ணிட்டு போன? குரங்கு சட்டையை பண்ணிட்ட. 7:35 குரங்கு சட்டை பண்ணிட்டு அவன் போயிட்ட. இப்ப என்ன ஆச்சு? 7 நாள் இலங்கை எரிந்தது. மயன் அவன் தான் மிகப்பெரிய ஆர்கிடெக்ட். அவனதான் கூப்பிட்டாங்க. முன்னாடியை விட இலங்கையை ரொம்ப சிறப்பா புதுப்பிச்ச உடனே அரசவையை கூட்டினால் எல்லாரும் வந்தாங்க. மந்திரிகள் வந்தார்கள். மகோதரன்கிற மந்திரி வந்தா, இந்திரஜித் வந்தா, விபீஷ்ணன் வந்தா, கும்பகர்ணன் வந்தா, அத்தனை பேர் வந்தார்கள். வந்த உடனே நான் சொன்னேன், அப்பா இந்த மனுஷனுக்கு மொத்தம் 3 இன்பம் தான்ப்பா. என்ன தெரியுமா? ஒண்ணு நல்லா சாப்பிடுறது, இன்னொன்னு நல்லா தூங்குறது, இன்னொன்னு சிறிது நேரம் மனைவியோட பேசுறது. இது 3 தான் இன்பம். சரி நல்லா சாப்பிடலாம்னு பார்த்தா சாப்பிட முடியல. என்ன காரணம்? கிணத்துல போய் பார்த்தோம்னா தண்ணீர் இல்லை, எல்லாம் ரத்தமா கிடக்கு. சரி தூங்கலாம்னு பார்த்தா நிலம் சுடுது, அவன் எரிச்சுட்டு போயிட்டான். மனைவியோட பேசலாம்னு பார்த்தா குழல் நாறுகிறது. கொண்டில தீய வச்சு போயிட்டாப்பா. அப்பா வந்தது ஒரு குரங்குப்பா, வெக்க கேடு மான கேடுப்பா. சுட்டது குரங்கு எரி, சூறையாடின கெட்டது கடிநகர். ஒரு குரங்கு வந்து மொத்தமா எரிச்சுட்டு போயிடுச்சு. அசிங்கமா இருக்குப்பா, வெக்க கேடுப்பா, மான கேடு அப்படின்னு பேசுன.